அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்றைய 9ஆம் நாளுடைய பாடத்தில் நாளில் மலக்குமார்கள், அதாவது தமிழில் வானவர்கள் என்று சொல்வார்கள். அவர்களை குறித்து நம்முடைய நம்பிக்கை, ஈமான் எப்படி இருக்க வேண்டும்? இந்த பாடத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இஸ்லாம் என்பது 5 கடமைகள் மீது செயலாக்கம் கொடுப்பதன் மூலியமாக நிறுவப்பட்டு இருக்கிறது. அந்த 5 இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகள் எத்தனை அப்படின்னா, 1 கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்குள்ளால் தன்னை இணைத்துக் கொள்வது. 2வது, அதை சொல்லி முடித்ததிலிருந்து அடுத்த நிமிடத்திலிருந்து அவர் மீது தினமும் இரவிலும் பகல்லையும் சேர்த்து 5 நேர தொழுகை கடமையாக இருக்கிறது. 3வது, வருடந்தோறும் ரமலான் மாதம் வரும் பொழுதெல்லாம் அந்த மாதம் முழுவதும் நோன்பு நோற்க வேண்டும். 4வது, நம்மிடத்தில் நம்முடைய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக நம்மிடத்தில் பொருளாதாரம் செல்வம் சேர்ந்து விடுமையானால், நகையாகவோ ரொக்கமாகவோ நம்மிடத்தில் சேர்ந்து விடுமையானால், அதிலிருந்து நாம் ஜக்காத் என்கின்ற ஏழைகளுக்கு சேர வேண்டிய தர்மத்தை கட்டாயமாக நாம் கொடுக்க வேண்டும். இது 4வது. 5வது என்னது அப்படின்னு சொன்னா, இறைவனை வணங்குவதற்காக முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஜோடி ஹவ்வா அவர்கள் மூலியமாக கட்டப்பட்ட முதல் ஆலயம், முதல் பள்ளிவாசல் காபா, அந்த இடம் வரைக்கும் சென்று அங்கு வணங்கி வழிபடுவதற்குரிய உடல் தகுதியையும் பொருளாதாரத்தையும் பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த இடத்திற்கு சென்று வர வேண்டும். அது மக்காவில் இருக்கிறது. அதுக்கு அடுத்து ஈமான். ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கை. அப்போ ஒரு முஸ்லிம் அடிப்படையாக 6 நம்பிக்கைகளை உள் மனதால் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையில் அவர் சந்தேகப்பட்டாலோ, குறை கண்டாலோ, அதை பரிகாசம் செய்தாலோ, அவற்றில் ஒன்றை ஏற்க மறுத்தாலோ அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார். அவர் பரிபூர்ணமாக இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்பது பொருளாகிவிடும். எனவே அந்த ஈமான் என்ற நம்பிக்கையினுடைய 6 அடிப்படைகள்ல முதலாவது இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவன் என்று நம்புவது. 2வது, அவனுடைய படைப்பாகிய வானவர்கள், மலக்குமார்கள், தேவர்கள், இவர்களை நாம என்ன செய்யணும்? நம்பிக்கை கொள்ளணும். இப்ப அந்த தொடர்ச்சியில அந்த 6 நம்பிக்கைகளை பற்றி தான் நாம இந்த பாட நாட்கள்ல நாம பார்க்க இருக்கிறோம். அப்ப நாம இதுவரைக்கும் நம்ம பார்த்தது அல்லாஹ் ஒருவனை எப்படியெல்லாம் நம்ம நம்பணும், கடவுள் நம்பிக்கை என்பார் மனிதன் தேவையுடையதான் இருக்கிறானா, கடவுள் ஒருத்தர் இருக்கிறான் என்பதற்கான என சிந்தித்து பார்த்தாலும் நமக்கு விளங்குது. இயற்கை பண்பிலேயே மனிதனுடைய இரத்தத்துல ஊறி போய் இருக்கிறது கடவுள் ஒருத்தர் இருக்கிறாங்கிறதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தோட தான் மனிதன் படைக்கப்பட்டு இருக்கிறான். அதுக்கு அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த கலிமாவை நாம சொல்லும் பொழுது நாம் எதையெல்லாம் உள்ள அர்த்தங்களாக உள்ள பொதிந்து இருக்கக்கூடிய என்னங்கிறத புரியணும். அடுத்து நம்ம அந்த கலிமாவை சொல்வதனால நமக்கு என்ன நன்மை இருக்கிறது, முகமது ரசூல்லா அப்படிங்கிறது பொருளையும் அது எப்படி நம்பிக்கை கொள்ளப்பட வேண்டும், அதில் என்னென்ன அம்சங்கள்லாம் உள்ள இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். அப்போ இறுதியாக எதுவெல்லாம் இஸ்லாத்தை இருந்து நம்மளை வெளியேற்றி விடக்கூடிய காரியங்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். அப்போ இப்ப நாம பார்க்கக்கூடிய பாடம் தான் அந்த நம்பிக்கை சம்பந்தப்பட்ட 6 நம்பிக்கைகள்ல முதலாவது நம்பிக்கை கம்ப்ளீட்டா முடிஞ்சு. இறைவன் ஒருத்தன் தான், அதுல அசைக்க முடியாத நம்பிக்கையில நம்ம இருக்கணும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிச்சா தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், இல்லைன்னா நரகம் தான் கிடைக்கும் தண்டனையா. அப்ப அந்த 2வது நம்பிக்கை என்ன அப்படின்னா மலக், மலாயிக்கா. இது அரபுல சொல்லக்கூடிய வார்த்தை.
மலக்குமார்கள், இதுக்கு தமிழ்ல நம்ம மொழிபெயர்த்தா வானவர் தூதர்கள், வானவர்கள், தேவலோகத்தில் விண்ணுலகத்தில் வசிக்கக்கூடியவர்கள், தேவர்கள் என்று நம்ம புரிந்து கொள்வதற்காக சொல்லலாம். இப்ப இந்த வானவர்களை பற்றி நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு பாயிண்டா சொல்ற, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. வானவர்களை, மலக்குமார்களை, அதாவது மலக்குமார்களை பற்றிய நம்பிக்கை கொள்வது நிச்சயமாக கட்டாய கடமை ஆகும். வானவர்கள் இருக்கின்றார்கள், ஒரு படைப்பு, வானவ படைப்பு, வானவர்கள், அவர்கள் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பினம், அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டார்கள் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹு தன்னுடைய வேதமாகிய அல் குர்ஆன்ல சொன்னதை போன்று அவர்கள் கண்ணியமிக்க நல்லடியார்கள். மலக்குமார்கள் என்பவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு இறைவன் எந்த கட்டளையை ஏவினானோ அவற்றை எவ்வித மறுப்பு இன்றி கனக்கச்சிதமாக, கூடுதல் குறைவின்றி அப்படியே நிறைவேற்றக்கூடியவர்கள். அவர்களுக்கு எந்த களைப்போ ஓய்வோ இன்றி இடைவிடாது இறைவனை இரவிலும் பகலிலும் துதித்து கொண்டும் அவனுடைய பெருமைகளை குறித்து புகழ்ந்து கொண்டும் இருப்பார்கள். அவர்களுடைய பெயர்கள்ல சில குர்ஆன்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. உதாரணமாக ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல், மாலிக் என்ற வானவர்கள் பெயர் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இது அல்லாமல் இறைவன் வீற்றிருக்கக்கூடிய சிம்மாசனமாகிய அர்ஷ், இந்த அர்ஷானது அடுக்கடுக்கான 7 வானங்கள் இருக்கிறது. 7வது வானத்தில் அர்ஷ் என்ற சிம்மாசனம் இருக்கிறது. அந்த சிம்மாசனத்தில் அவனுடைய கண்ணியத்திற்கும் கம்பீரத்திற்கும் ஆற்றலுக்கும் ஏற்றாற் போன்று அதிலே அவன் வீற்றிருக்கிறான் என்று நாம் நம்பிக்கை கொள்ளணும். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படின்னு நம்ம விளங்கக்கூடாது. உருவம் இருக்கிறது. அவனை பற்றி அவன் குர்ஆன்ல கண் இருக்கிறது என்று சொல்லுகிறான், கை இருக்கிறது என்று சொல்லுகிறான், கால் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, அப்போ முகம் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்போ அவற்றை நாம் நம்மளை போன்று கற்பனை உருவகப்படுத்தாமல் அவன் தன்னை குறித்து எது அளவுக்கு நமக்கு சொல்லி தந்திருக்கா அந்த அளவுக்கு நாம் நம்பிக்கை கொள்ளணும். நிச்சயமாக இறைவன் அர்ஷில் வீற்றிருக்கிறான். அவனை தரிசிக்க வேண்டுமென்றால், பார்க்க வேண்டுமென்றால், அவன் சொன்ன பிரகாரம் இந்த உலகத்துல அவன் ஒருவரை நம்பிக்கை கொண்டு அவனுடைய கட்டளையை ஏற்று அவனை மட்டும் வணங்கி அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து மரணிக்கும் பொழுது இறைவனுடைய திருப்பொருத்தத்தினுடைய உச்சகட்டம் அவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கேள்வி எனக்கு கேட்கப்பட்டு நரகத்திற்குரிய நரகத்துக்கு சென்றதற்கு பிறகு, சுவனவாசிகள் சுவனத்திற்கு நல்லவர்கள் போனதற்கு பிறகு இறுதியாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் தான் இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியம். அவனுடைய அர்ஷை சுமந்து கொண்டு சில வானவர்களை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். ஏறக்குறைய பலம் பொருந்திய 8 வானவர்கள் அல்லாஹுடைய அர்ஷ் என்ற சிம்மாசனத்தை சுமக்கிறார்கள். அதுபோன்று நன்மை தீமையை பதியக்கூடிய வானவர்கள் ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் அவனது வலதுபுறமும் இடதுபுற தோள் புஜங்களில் இருந்து அவனுடைய நன்மையான விஷயங்களையும் தீமையான விஷயங்களையும் பதியக்கூடிய வானவர்கள் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஆணிடத்திலும் பெண்ணிடத்திலும் இருக்கிறார் என்று நம்பிக்கை கொள்ளலாம். அதுபோன்று ஒவ்வொரு மனிதனையும் உடைய உயிரை கைப்பற்றுவதற்கென்று பிரத்யேகமாக இறைவன் சில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வானவரை நியமித்து வைத்திருக்கிறான் என்று நாம் நம்பிக்கை கொள்ளணும். இது அல்லாம மலக்குமார்களை பற்றி குர்ஆன்ல எவ்வாறெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வாறெல்லாம் நாம் அந்த வானவர்களை குறித்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பதை அல்லாஹ் தான் நன்கு அறிந்தவன். மலக்குமார்களுடைய பண்பாக சிலவற்றை அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள்.
அதாவது மும்மூன்று அல்லது 4 தொகை கொண்ட ரெக்கைகள் காணப்படுகின்றன அவர்களுக்கு. உதாரணமாக ஜிப்ரீல் மலக்குமார்களுடைய வானவர்களுடைய தலைவராக இருக்கின்றார். அவருக்கு 600 இறக்கைகள், அதற்கும் அதிகமான இறக்கைகள் இருப்பதை போன்று ஒவ்வொரு வானவர்களுக்கும் இறக்கைகள் இருக்கிறது. 3 மடங்கோ 4 மடங்கு தொகையை கொண்ட இறக்கைகள் அவர்களுக்கு இருக்கிறது என்று நாம் நம்பிக்கை கொள்ளலாம். வானவர்களுடைய தன்மைகள் மனித தன்மைகளுக்கு அப்பாற்பட்டது. அவர்கள் உண்பது இல்லை, பருகுவது இல்லை, உறங்குவது இல்லை, திருமணம் முடிப்பதில்லை. அவர்கள் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அவர்கள் ஒரு படைப்பு. அதற்காக இடைப்பட்ட திருநங்கைகள் என்று எண்ணிவிடக்கூடாது. இவ்வாறான பண்புகள் இவர்களுக்கு உண்டு என்று நாம் அவர்களுடைய விஷயத்தில் நம்பிக்கை கொண்டால் அது கூடாது. மனிதனை போன்ற பண்புகள் தான் அவங்களுக்கு இருக்கு நம்ம நினைச்சா அது தப்பு. அப்படி பண்ணக்கூடாது, அப்படி நாம கருதக்கூடாது. இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் வானவர்களை பெண்கள் என்று வர்ணித்தார்கள். அதை அல்லாஹ் மறுத்துள்ளார். வானவர்கள் ஆண்களும் அல்ல, பெண்களும் அல்ல, அவர்கள் அல்லாஹுவால் படைக்கப்பட்டவர்கள் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். வானவர்களில் சிலர் அழகிய தோற்றத்தை உடையவர்கள். மேலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லிம்களுக்காக இஸ்லாம், ஈமான், இஹ்சான் இவற்றை கற்பிக்கக்கூடிய நோக்கில் மனித தோற்றத்தில் வந்தார்கள் என்று நாம் நம்பிக்கை கொள்ளலாம். மேலும் குர்ஆனில் லூத் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு இறை தூதர் இருந்தார். அவர்களுடைய சமூகத்தாரின் பக்கம் 2 வானவர்களை அல்லாஹ் அழகிய தோற்றத்தில் அனுப்பி வைத்தான் என்று குர்ஆன் பேசுகிறதை நாம நம்பணும். வானவர்கள் இல்லை என்று மறுப்பதும் அவர்களுடைய பண்புகளை குறைப்பதும் இறை மறுப்பு செயலாகிவிடும். வானவர்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்வதில் இருந்தும் பாவங்கள் செய்வதில் இருந்தும் பாதுகாக்கப்பட்டவர்கள். வானவர்கள் மகத்தான பலம் கொண்டவர்கள். அல்லாஹ் ஒரு முழு கிராமத்தையே அழிக்க நாடினால் ஒரு வானவரை கொண்டு அல்லது வானவ கூட்டத்தார் பலம் கொண்ட வானவ கூட்டத்தாரை கொண்டு அழித்து விடுவோம் முடியும். இறைவனை தவிர இந்த உலகில் எல்லாமே ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. மறுமை நாளில் வானவர்கள் மறுமையில் சூர் ஊதப்படும் பொழுது, சூர் என்ற எக்கால ஊதப்படும், சங்கு ஊதப்படும் பொழுது இறைவனை தவிர அனைவரும் மூர்ச்சையாகி விடுவார்கள், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. வானவர்கள் மிகவும் பலமானவர்கள். அவர்களது ஒவ்வொரு கடும் சத்தத்தின் மூலம் ஒரு கிராமத்தையே அழிக்க முடியும். லூத்து சமூகத்தினுடைய, லூத் என்ற இறைத்தூருடைய சமூகத்தை ஜிப்ரீல் அந்த நகரத்தையே தலைகளாக புரட்டி போட்டார்கள் என்று வரலாறு பேசுகிறது. அப்போ இந்த மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அரிசை சுற்றி இருந்து கொண்டு இறைவனை புகழ்ந்து கொண்டும் துதிபாடி கொண்டும் இருக்கிறார்கள். இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்காக அவர்கள் பாவ மன்னிப்பை கேட்கின்றார்கள், நமக்காக அருளை கேட்கின்றார்கள், நமக்காக இறைவனிடத்துல பரிந்து பேசுகிறார்கள். இவ்வாறாக அந்த மலக்குமார்களை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விரிவாக வேறு வேறு சந்தர்ப்பங்கள்ல நிச்சயம் படிப்போம். இப்போதைக்கு மலக்குமார்களை பற்றி இவ்வளவு விஷயங்களை நாம கிரகித்துக் கொள்ள வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன்.